குட்டீஸ்களுக்கு வணக்கம். பிரகஸ்பதி தாத்தா குட்டீஸ்களுக்காக ஒரு கதை சொல்கிறேன். கரும்பாம்பை கொன்ற காகம். ஒரு மரக்கிளையில் ஆணும் பெண்ணுமாக 2 காகங்கள் கூடு கட்டி வாழ்ந்து கொண்டு வந்தன. அந்த காகங்கள் அம்மரக்கிளையில் நெடுநாளாக தங்கியிருந்து வந்தன. அந்த மரத்தில் இருந்து பொந்துக்கு கரும்பாம்பு ஒன்று புதிதாக வந்து சேர்ந்தது. அந்த கரும்பாம்பு பெண் காகம் இடுகின்ற முட்டைகளை எல்லாம் ஒன்று விடாமல் குடித்து கொண்டிருந்தது. காகங்களால் இதை பொறுத்து கொண்டு இருக்க முடியவில்லை. ஆண் காகம் தன் உயிர் நண்பனான நரியொன்றிடம் போய் யோசனை கேட்டது. அந்த பாம்பை கொல்வதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். இந்த நாட்டு அரசியாரின் குளியல் அறைக்கு பறந்து போ. அவர்கள் குளிக்கும்போது கழற்றி வைக்கும் நகைகளின் ஒன்றை கொண்டு வந்து பொந்தில் போட்டுவிடு. பிறகு என்ன நடக்கிறது பார் என்று கூறியது நரி. காகம் அப்பொழுதே அரண்மனைக்கு பறந்து சென்றது. அரசி அப்போதுதான் நகைகளை களைத்துவிட்டு குளிக்க சென்றாள். காகம் போய் ஒரு நகையை கவ்விக்கொண்டு பறந்தது. அரசி கூவினாள். உடனே வேலையாட்கள் ஓடி வந்தார்கள். அரசி நடந்ததை கூறியதும் வேலைக்காரர்கள் காகத்தை பின்தொடர்ந்து ஓடி வந்தார்கள். காகம் பறந்து வந்து பாம்பு இருந்த பொந்துக்குள் நகையை போட்டுவிட்டு வேகமாக பறந்து சென்றது. பின் தொடர்ந்து வந்த வேலைக்காரர்கள் இதை கண்டார்கள். உடனே வேகமாக ஓடி வந்து அந்த மரப்பொந்தை பிளந்தார்கள். உள்ளே இருந்த பாம்பு சீறிக்கொண்டு வெளியில் வந்தது. அரண்மனை ஆட்களில் ஒருவன் தன் வாளால் அதை 2 துண்டாக வெட்டி போட்டான். பிறகு வேலைக்காரர்கள் பொந்து கிடந்த நகையை எடுத்து கொண்டு போய் அரசியிடம் கொடுத்தார்கள். காகங்கள் எவ்விதமான கவலையும் இல்லாமல் முட்டையிட்டு குஞ்சு பொறுத்து மேலும் பல நாட்கள் இன்பமாக வாழ்ந்தன. சூழ்நிலையால் எதையும் எளிதாக முடிக்கலாம் என்பதற்கு இந்த கதை உங்களுக்கு தெரிய வேண்டும். அறிவால் எதையும் வெல்லலாம் என்பது இந்த கதையின் உட்கருத்து ஆகும்.